வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு சைவம் வளர்த்த பெரியார் தொடர்பான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. வாரம் சைவம் வளர்வதற்காக அரும்பாடுபட்ட சுவாமிகள், அது மாத்திரமல்லாமல் பெரியவர்கள், சித்தர்கள் என்று சொல்லி பலருடைய வாழ்க்கை வரலாறு தொகுப்புகளை நாங்களுமே பார்ப்பது வழக்கம். அதுபோலவே இன்றைய நாளிலும் கூட சைவம் வளர்த்த பெரியாருடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலும் இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற சைவம் வளர்த்த பெரியார் பரமகுரு சுவாமிகள். சித்தானைக்குட்டி, பெரியானைக்குட்டி, நவநாத சித்தர் ஆகிய மூவரும் ஒரே காலத்தில் பாரத நாட்டிலிருந்து வந்தது போன்றதொரு செய்தியை வேறு 3 மகான்களும் பாரதத்திலிருந்து ஈழம் வந்ததாக கர்ண பரம்பரை செய்தி கூறுகின்றது. அவர்கள் சுவாமி சின்மயானந்தர், சுவாமி முக்தியானந்தர், சுவாமி நிரஞ்சானந்தர் என்று அழைக்க பெற்றனர். அவருள் முக்தியானந்தரே கடை சுவாமிகள் என பெயர் பெற்றார். சுவாமி சின்மயானந்தர் பரம்பரையில் வந்தவர்கள் சார்ஜன் சுவாமி பரம்பரையினர். இப்பரம்பரையில் வந்தவர்களே கந்தர் மடத்து வேதாந்த மடத்தை சேர்ந்தவர்கள். சுவாமி நிரஞ்சானந்தர் பரமகுரு சுவாமிகள் என்ற பெயரை தாங்கி நின்றவர். தேயிலை தோட்ட மக்கள் மத்தியில் யாராவது ஒரு மகான் தோன்றவில்லையா என்ற வினாவுக்கு விடையாகத்தான் பரமகுரு சுவாமிகள் வரலாறு விடையளிக்கின்றது. சுவாமிகள் ஈழத்தின் மத்திய மலைநாட்டு பகுதியில் உள்ள ஒரு தோட்ட தொழிலாளியின் மகனாக அவதரித்தார். இளமையிலேயே துறவு மனப்பான்மை வளர்ந்து வந்தது. இயல்பிலேயே தனிமையில் நாட்டம் கொண்டவர். மாத்தளையிலிருந்து திருகோணமலைக்கு செல்லும் வீதியில் உள்ள காடுகளில் தனிமையை நாடி 3 ஆண்டுகள் தவம் செய்தார். தேயிலை தோட்டத்திற்கு தொழிலாளராக கொண்டு வரப்பட்டவர்கள் மாத்தளை வழியாகவே கொண்டு வரப்படுகிறார்கள். மாத்தளை மலையகத்தின் நுழைவாயில் என்று கூறலாம். மாத்தளை மாரியம்மன் கோயிலின் தோற்றத்திற்கு இப்பாதையாக வந்த தொழிலாளர்களே காரணமாகினர். சுவாமிகள் கண்டோரை காந்தமென இழுக்கும் கவர்ச்சியான தோற்றமுடையவர். சுவாமிகளுடைய பூர்வாச்சிரம உறவினர்கள் சுவாமிகளை தம்மோடு சேர்த்து கொண்டு லௌகிக வாழ்க்கையில் ஈடுபடுத்துவதற்கு பெரும்பாடுபட்டனர். வறியவர்கள், செல்வர்கள், ஆடவர், பெண்டிர், பாலர், விருத்தர் என்ற பாகுபாடின்றி யாரும் வந்து எளிதிலேயே தரிசிக்கக்கூடிய தன்மை உள்ளவர்கள். இவர்கள் பச்சை நிற போர்வையொன்றை போர்த்தியிருப்பர். படிப்பறிவற்ற சூழ்நிலையில் பிறந்தவரானாலும் மற்றவர்கள் மெச்ச தகுந்த ஞான அறிவை பெற்றிருந்தனர். சுவாமிகள் இந்தியாவுக்கும் அடிக்கடி சென்று வந்துள்ளார். இந்தியாவில் கிடாரிப்பட்டி என்ற இடத்தில் சில காலம் தவம் செய்திருந்தார். இதற்கு பல சான்றுகள் உள்ளது. இவரது உத்தம சீடரான குழந்தைவேட் சுவாமிகள் தாம் பாடிய குருதோத்திர பாடல்களில் கிடாரி பரப்பதம் மேயபிராணி என்று பரமகுரு சுவாமிகளை பற்றி குறிப்பிட்டுள்ளார். பெரியானைக்குட்டி சுவாமிகள் கண்டியிலே பிறந்து வளர்ந்து பின் பாரத நாடு சென்று ஞான நிலை அடைந்து மூவராக வந்தது போன்றே இவரும் தேயிலை தோட்டத்திலேயே பிறந்து வளர்ந்து பாரத நாடு சென்று ஞானியாகி ரஞ்சானந்தர் என்ற பெயரை பெற்று மூவராகி வந்துள்ளார். குழந்தைவேட் சுவாமிகளுக்கு உபதேசம் செய்விப்பதற்காகவே கடை சுவாமிகள் தம் அருளால் பரமகுரு சுவாமிகளை கீரிமலைக்கு அருளச் செய்திருந்தார். குழந்தைவேட் சுவாமிகள் ஒரு காலத்தில் கடை சுவாமிகளுக்கும் பரமகுரு சுவாமிகளுக்கும் பணிவிடை புரிந்து வந்தார். பரமகுரு சுவாமிகள் மாத்தளை, கீரிமலை, கிடாரிப்பட்டி, மருதனார் மடம் என்ற 4 பகுதிகளிலும் சஞ்சாரம் செய்துள்ளார் என்பதற்கு தகுந்த சான்றுகள் இருக்கின்றன. மருதனார் படத்தில் இப்பொழுது ராமநாதன் கல்லூரி இருக்கும் அந்த காணியில் அக்காலத்தில் வெறும் பனங்காடாக இருந்தது. சுவாமிகள் கௌபீனமும் பச்சை போர்வையும் தரிந்த கோலத்துடன் சில காலம் அப்பனங்காட்டில் தனிமையாக இருந்து வந்தார். பாசி பயிற்றை அவித்து கஞ்சியாக பருகி வந்தார். தென்னிந்தியாவில் தஞ்சாவூரில் சிவஞானி ஒருவர் இருந்தார். அவரை இலக்கணம் ராமசாமி பிள்ளை என அழைப்பர். அவர் சேர் அருணாச்சலம் அவர்களுடைய குருவாக விளங்கினார். சேர் அருணாச்சலம் அவர்கள் ஒருமுறை தனது குருநாதருக்கு எழுதிய கடிதத்தில் இப்பொழுது கிடாரிப்பட்டியில் இருந்த பரமகுரு சுவாமிகளின் சுகம் பற்றி விசாரித்து எழுந்தருளி இருந்தார்.
இதிலிருந்து பரமகுரு சுவாமிகள் மீது சர் அருணாச்சலம் அவர்கள் எத்தகைய மதிப்பும் அன்பும் வைத்திருந்தார் என்பது புலப்படுகின்றது. பரமகுரு சுவாமிகள் பேரில் காங்கேசன் துறையில் ஒன்றும் கீரிமலையில் ஒன்றுமாக 2 மடங்கள் கட்டப்பட்டன. சேனிய தெருவில் சின்னத்தம்பி என்றொரு அன்பர் இருந்தார். அவர் சுவாமிகள் மீது மிக ஈடுபாடு கொண்டவர். பரமகுரு சுவாமிகள் பேரால் காங்கேசன் துறையில் ஒன்றும் கீரிமலையில் ஒன்றுமாக 2 மடங்கள் கட்டப்பட்டிருந்தன. சேனிய தெருவில் சின்னத்தம்பி என்றொரு அன்பர் இருந்தார். இவர் சுவாமிகள் மீது மிக ஈடுபாடு கொண்டவர். தமது குரு பக்தியை விளக்கும் முகமாகவே இவ்விரு மடங்களையும் ஸ்தாபித்தார். சுவாமிகள் கீரிமலையில் சமாதியாக வேண்டும் என்ற பெரு விருப்பினாலேயே அன்பர் சின்னத்தம்பி அவர்கள் அம்மடத்தை ஸ்தாபித்தார். ஆனால் திருவிழம் சம்மதம் வேறாக இருந்தது. சுவாமிகள் தனது சாதனைகளை பலப்படுத்தும் முகமாக தேச சஞ்சாரம் அடிக்கடி செய்துள்ளார். சுவாமிகள் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் இருக்க விரும்பாதவர். காற்றை போல சுதந்திரமாக வாழ விருப்பம் கொண்டவர். காற்றும் மழையும் வெயிலும் அவருடைய கட்டுப்பாட்டுக்கும் அடங்கி இருப்பனவல்ல. அதுபோல அவரது சுதந்திர உள்ளமும் கட்டுப்பாட்டுக்குள் அடங்கி இருக்க விரும்பவில்லை. சுவாமிகள் தனது ஆத்மீக சாதனையை முன்னிட்டே இந்தியாவுக்கும் சென்றார். கிடாரிப்பட்டி என்பது மலைகள் சூழ்ந்த ஒரு அமைதியான இடம். சுவாமிகளை அங்குள்ளவர்களுள் பலர் அறியாதவர்கள். ஈழத்தில் எங்கு சென்றாலும் சுவாமிகளை அறிந்தவர்கள் இருந்தார்கள். அறிமுகமானவர்கள் மத்தியில் சாதனைக்கு பலவிதத்தில் இடையூறுகள் நேரலாம். யாரும் அறியாத இடத்தில் இறைவன் ஒருவனை மாத்திரமே துணையாக கொண்டு சாதனை நிகழும். கிடாரிப்பட்டியில் பல மகான்கள் காலத்திற்கு காலம் தவம் செய்துள்ளனர். அவர்களுடைய தவ சித்தியினால் அப்பகுதி ஆன்மீக அலை நிரம்பியதாக காணப்பட்டது. சுவாமிகள் இளமையிலேயே தவராஜராக விளங்கியவர் ஆனபடியினால் அவரது தோற்றம் முருகப்பெருமானுடைய தோற்ற பொலிவாக விளங்கியது. பல அன்பர்கள் அவரை முருகப்பெருமானாக பாவித்து பல குருவணக்க பாடல்களை பாடியுள்ளனர். கூவிய சேவலினாலும் குருவராகிய கோலத்தினாலும் தூவிய மஞ்சையினும் துணையாகிய பாதத்தினும் மாவியை ஆட்கொள்ளுவானும் மயிலேறி வந்ததினும் பாவியை மீட்க வெல்லானும் கிடாரி பருப்பதமேய பிராணி. பரமகுரு சுவாமிகளின் சமாதி வைபவம் 1904ஆம் ஆண்டில் மாத்தளையில் நடைபெற்றது. இது ஒரு சிலருக்கு ஏமாற்றத்தையும் அளித்தது. என்றாலும் குழந்தைவேட் சுவாமிகள் தனது குருநாதனுடைய சமாதி மாத்தளையில் தான் நடைபெற இருக்கின்றது என்பதை உள்ளுணர்ந்து 12 சீடர்களுடன் மாத்தளைக்கு சென்று 40 நாட்கள் தங்கியிருந்து பரமகுரு சுவாமிகளின் சமாதி வைப்பதற்கு பங்கு பெற்றியுள்ளனர். சேர் அருணாச்சலம் அவர்களே சுவாமிகளின் சமாதி திருப்பணியை நிறைவேற்றியுள்ளார். இவர் தொடர்பாக பார்க்கின்ற போது அன்றைய காலத்தில் கூறப்பட்டது போல சித்தானை குட்டி, பெரியானை குட்டி, நவநாத சித்தர் ஆகிய மூவரும் ஒரே காலத்தில் பாரத நாட்டிலிருந்து வந்தது போன்றதொரு செய்தியை வேறு 3 மகான்களும் பாரதத்திலிருந்து ஈழம் வந்ததாக கர்ண பரம்பரை கரையிலிருந்து நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக பார்க்கின்ற போது தேயிலை தோட்ட மக்கள் மத்தியில் யாராவது ஒரு மகான் தோன்றவில்லையா என்று சொல்லி பலர் சிந்தித்த வண்ணம் இருந்திருப்பார்கள். பலருடைய கதைகளை கேட்கின்ற போது தேயிலை தோட்ட மக்கள் மத்தியில் யாராவது இறைவனுடைய பேரில் ஆட்கொள்ளப்படவில்லையா என்று சிந்திப்பது எல்லோருக்கும் இயல்பான ஒரு விடியாக இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் சுவாமிகள் ஈழத்தின் மத்திய மலைநாட்டி பகுதியில் உள்ள ஒரு தோட்ட தொழிலாளியின் மகனாக அவதரித்தது எல்லோராலும் வியக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது. இளமையிலேயே துறவு மனப்பான்மை வளர்ந்து வந்தது. இயல்பிலேயே தனிமையில் நாட்டம் கொண்டவராக இருந்த இவர் மாத்தளையில் இருந்து திருகோணமலைக்கு செல்லும் வீதியில் உள்ள காடுகளில் தனிமையை நாடி 3 ஆண்டு காலம் தவம் செய்த ஒருவராக இருக்கின்றார். இவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கின்ற போது இவருடைய இறுதி காலகட்டத்தில் இவர் மக்களுக்காக சேவை செய்த ஒருவராக இருக்கின்றார். இவர்
அதாவது பரமகுரு சுவாமிகளின் சமாதி வைபவம் 1904ஆம் ஆண்டில் மாத்தளையில் நடைபெற்றது. இறந்தும் மக்கள் மத்தியில் வாழ்கின்ற ஒருவராக நாங்கள் இவரை குறிப்பிட்டுக் கொள்ள முடியும். ஆகவே இவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பாக தொடர்ச்சியாக அடுத்த காணொலியில் பார்க்கலாம் என்று சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் கலைஞர் ஜெயக்குமார். நன்றி நேயர்களே.